Hi friends, welcome back to Stay Krishna Home. இன்னைக்கு நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மேத்தி தேப்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மேத்தி தேப்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் எடுத்து வச்சுருந்த 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு 1/4 கப், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 1 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், சின்னதாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைய ஆரம்பிக்கணும். பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை காற்று போகாத மாதிரி கவர் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக தேய்க்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தின்னா தேய்ச்சிக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலேயே ரெடி பண்ணிக்கலாம். மேத்தி தேப்லா பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தி டிஷ். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நார்மலாக வெந்தயக்கீரை ரொம்ப கசப்பாக இருக்கனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. கிட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மாவு எல்லாத்தையுமே ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா எடுத்திருக்கேன். தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சிருந்த மேத்தி தேப்லாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர், கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மேத்தி தேப்லா பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா குக் ஆகிருக்கு. இதை தோசை தவாலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே தோசை தவாவில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மேத்தி தேப்லா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நீங்கள் ரைத்தா, ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேத்தி தேப்லா பெஸ்ட்டான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.